நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய டிபார்ட்மெண்ட் வந்து சோஷியல் வெல்ஃபேர் அண்டு உமன் எம்பவர்மெண்ட். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருக்கணும். ஏன்னா அப்போ வந்து நமக்கு 2025க்கான அப்டேட்டட் மெட்டீரியல் கிடைக்காதனால இது வந்து இப்போ பார்க்குறோம். ஸோ சோஷியல் வெல்ஃபேருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இதிலேருந்து லைன் பை லைன் எல்லாமே கொஸ்டின் ஏரியா தான். ஒரு 300 பேஜ் இருக்குது இது வந்து பிடிஎஃப். ஸோ 300 பேஜில் நம்ம 100 பேஜ் தான் சம்மரி பண்ணியிருக்கிறோம். ஸோ 100 பேஜ் வந்து ஒரு பார்ட். இதில் வந்து சோஷியல் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லி இந்த பார்ட் மட்டும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ ரிமைனிங் பார்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ சோஷியல் வெல்ஃபேர் அண்ணா வந்து ஒரு கோட் சொல்லியிருப்பார். ஸோ ஒரு பெண் சுயமாக வாழ முடியும் என்றால் அவளே ஒரு வல்லரசாக மாறுவாள் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து சொல்லியிருப்பார். ஸோ 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உமன் பாப்புலேஷன் வந்து 48.5% ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் வந்து உமன் இருக்காங்க இந்தியாவில். சரிங்களா? ஸோ சோஷியல் வெல்ஃபேர்னு வரும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது சைல்டு வெல்ஃபேர். சரிங்களா? ஸோ சைல்டு வெல்ஃபேரில் முக்கியமான ஸ்கீமு சீஃப் மினிஸ்டர்ஸ் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். சரிங்களா? ஸோ இது வந்து 92ல் கொண்டு வந்திருப்பாங்க. இது 2021ல் ரீவேம்ப், அதாவது அப்டேட் பண்ணியிருப்பாங்க டு எனேபிள் மோர் ஃபினான்ஷியல் பெனிஃபிட் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. ஸோ இதனோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டு எராடிகேட் ஃபீமேல் இன்ஃபேன்டிசைட் அண்ட் ஃபோர்ட்டிசைட், ப்ரிவென்ட் சைல்டு மேரேஜ், இம்ப்ரூவ் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, ப்ரொமோட் எஜுகேஷன். ஸோ அதில் தான் வந்து இதனுடைய அப்ஜெக்டிவ். ஸோ இதை வந்து நம்ம எல்லாமே பார்த்தோம்னாலே அந்த இருக்கக்கூடிய இஷ்யூவெல்லாம் சால்வ் பண்ணுறதா தான் இருக்கும் ஒவ்வொரு ஸ்கீமுடைய அப்ஜெக்டிவ்ஸும். ஸோ டிஸ்கரேஜ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் மேல் சில்ட்ரன் அண்ட் ப்ரொமோட் நார்ம் ஆஃப் ஸ்மால் ஃபேமிலிஸ், இன்க்ரீஸ் சைல்டு செக்ஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதில் தான் வந்து இதனுடைய அப்ஜெக்டிவ். ஸோ 2 ஸ்கீம் இருக்குது. ஸ்கீம் 1 அண்டு ஸ்கீம் 2 2 இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேர்ள் சைல்டு இருக்காங்க. ஒன்லி ஒன் கேர்ள் சைல்டு இருக்காங்கன்னா 50,000 வந்து அந்த கேர்ள் சைல்டுக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் 50,000 டெபாசிட் பண்ணிடுவாங்க. இதுவே வந்து 2 கேர்ள் சைல்டு இருக்காங்க அப்படின்னா 25,000 வந்து ஒவ்வொரு பொண்ணு பேர்லேயும் மொத்தம் 50,000 இங்கே வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ 2 கேர்ள் சில்ட்ரன் மட்டும்தான் இருக்கணும். 3 பொட்ட பிள்ளைங்க இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த கேர்ளுக்கு வந்து கேர்ள் சைல்டுக்கு 3 இயர்ஸ் 3 ஏஜ் 3 கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் 2ல் செகண்ட் கேர்ள் வந்து 3 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும். ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபேமிலி இன்கம் வந்து 1.20 லேக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? ஸோ 1.20 லேக்குள்ளே ஃபேமிலி இன்கம் வந்து இருக்கணும். அதே மாதிரி எய்தர் ஆஃப் த பேரண்ட்ஸ். சரிங்களா? ஸோ பேரண்ட்ஸில் யாரோ ஒருத்தர் ஸ்டெரிலைசேஷன் பண்ணியிருக்கணும் வித்தின் 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 40 வருஷத்துக்குள்ளே ஸ்டெரிலைசேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அதாவது கருத்தடை பண்ணியிருக்கணும். அதேமாதிரி ஃபேமிலி ஷுட் ஹேவ் ஒன்லி 1 or 2 ஃபீமேல் சில்ட்ரன் தான் இருக்கணும். அண்ட் நோ மேல் சைல்டு இருக்கக்கூடாது. ஃபியூச்சர்லையும் அடாப்ட் பண்ணக்கூடாது. ஸோ நோ மேல் சைல்டு ஷுட் பி அடாப்டட் இன் ஃபியூச்சர். த பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஷுட் பி டாமிசைல் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் பீரியட் ஆஃப் மோர் தென் 10 இயர்ஸ். சரிங்களா? ஸோ 10 வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் அவங்க வந்து வசித்து இருக்க வேண்டும். இது வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜி கேம்பில் இருக்கக்கூடிய அந்த கேர்ள் சில்ட்ரனுக்கும் இந்த ஸ்கீம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் வில் பி கிவன் டு த கேர்ள் சைல்டு ஃபார் ஹையர் எஜுகேஷன். சரிங்களா? ஸோ அந்த டெபாசிட் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு 18 வயசு முடிஞ்சதை கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ 2025 பட்ஜெட்டில் 114.48 crore வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கீமு BBP. ஸோ பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படின்னு சொல்லக்கூடிய சேவ் கேர்ள் சைல்டு எஜுகேட் கேர்ள் சைல்டு. சரிங்களா? சேவ் அண்ட் எஜுகேட் கேர்ள் சைல்டு அப்படிங்கிற ஸ்கீம். சரிங்களா? ஸோ இந்த BBP இது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்கீம் இது. சரிங்களா? ஸோ டிக்ளைனிங் சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி என்ஷூர் சர்வைவல் ப்ரொடெக்ஷன் அண்ட் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள் சில்ட்ரன். சரிங்களா? ஸோ அண்டர் மிஷன் சக்தி கீழே கொண்டு வரப்பட்டிருக்கும் 2022ல் எக்ஸ்பெண்டட் டு ஆல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இனிஷியலி வந்து சைல்டு செக்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆல் டிஸ்ட்ரிக்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 2022ல் நம்ம அண்டர் மிஷன் சக்தி கீழே கொண்டு வந்ததுக்கப்புறமா. சரிங்களா? ஸோ அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பிளாக் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஃபினான்ஷியல் அலோகேஷன் வந்து கொடுக்குறாங்க பர் ஆனம். சரிங்களா? ஸோ பர் ஆனத்துக்கு எவ்வளோ ஃபினான்ஷியல் அலோகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போது அந்த செக்ஸ் ரேஷியோ அட் பர்த். சரிங்களா? ஸோ அந்த செக்ஸ் ரேஷியோ வந்து less than 980. ஸோ less than 918 கீழே இருந்ததுன்னா 40 lakh கொடுப்பாங்க. அதே 918 to 952 இருக்குன்னா 30 lakh, 952 மேலே இருக்குன்னா 20 lakh தான் கொடுப்பாங்க. சரிங்களா? 952 மேலே இருக்கும்போது நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. ஸோ அப்போ ஃபண்டு வந்து இங்கே குறைஞ்சிட்டு வரும். ஸோ இங்கே வந்து சைல்டு செக்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. 918 கீழே இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஃபண்டு அதிகமாக இருக்கும். 40 lakhs வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி. சரிங்களா? இது வந்து சீஃப் செக்ரட்டரி கீழே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. மீட்ஸ் ஆனுவலி, வருஷத்துக்கு ஒரு முறை மீட் பண்ணுவோம். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி இருக்குது அண்டர் சேர்மன்ஷிப் ஆஃப் கலெக்டர் கீழே. சரிங்களா? இவங்களும் ஒன்ஸ் என்ன குவார்ட்டர். சரிங்களா? ஸோ 4
இங்கே 3 மாதத்துக்கு ஒரு முறை மீட் பண்ணணும் இவங்களும், சரிங்களா. ஸோ 2025 பட்ஜெட்டில் எவ்வளோ ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்கன்னா 10.70 crore வந்து ஒதுக்கியிருப்பாங்க சேவ் கேர்ள் சைல்டு எஜுகேட் கேர்ள் சைல்டு ஸ்கீமுக்காக. நெக்ஸ்ட் வந்து இப்போ ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006, சரிங்களா. இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் இருக்குன்னா அதுக்கு ரூல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு ரூல்ஸ் கொண்டு வந்து 2009 கொண்டு வந்திருப்பாங்க, சரிங்களா. எக்ஸாக்டாக டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/12/2009, 30 December 2009 இதுக்கான ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான DSWO அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸராக டெசிக்னேட் பண்ணப்பட்டிருப்பார் அண்டர் செக்ஷன் 17 கீழே, சரிங்களா. ஸோ இந்த ஆக்ட் சைல்டு மேரேஜ் பண்ணால் பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ மேல் அடல்ட் வந்து எபோவ் 21 years ஆஃப் ஏஜ் இருக்கார் அப்படின்னா, அவர் இல்லை அப்படின்னா எனி பர்சன் ஹூ ப்ரொமோட்ஸ் சைல்டு மேரேஜ் ப்ரொமோட் பண்ணக்கூடிய என்ன பர்சனாக இருந்தாலும் ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் ஃபார் 2 years ஆர் வித் ஃபைன் அப் டு 1 lakh ஆர் போத், சரிங்களா. ஸோ 2 வருஷம் ஜெயிலு, அப்படி இல்லைனா 1 லட்ச ரூபா ஃபைன் போடுவாங்க, இல்லைனா ரெண்டுமே வந்து சேர்த்து கொடுக்கலாம், சரிங்களா. ஸோ வித் அசிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் இளந்தென்றல் பெட்டகம், சரிங்களா. ஸோ இளந்தென்றல் பெட்டகம் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ், இளந்தென்றல் பெட்டகம். ஸோ பேக்கேஜ் ஆஃப் 23 ட்ரைனிங் மாடியூல்ஸ் இன் ரீஜனல் லாங்குவேஜஸ் ஹேஸ் பின் ப்ரிப்பேர்ட் அலாங் வித் 4 ஷார்ட் ஃபிலிமோட ஒரு அவேர்னஸ் மாடியூல் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. சைல்டு ஹெல்ப்லைனு 1098, உமன் ஹெல்ப்லைனு 181, சரிங்களா. இதுலேயும் வந்து நீங்கள் உமன் ஹெல்ப்லைனில் நீங்கள் அது வந்து சைல்டு மேரேஜ் பற்றி நீங்கள் பெடிஷன் இது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ ஆப்ரேஷனல் இன் தமிழ்நாடு சின்ஸ் December 2018 ஆப்ரேஷனில் இருக்குது 181. ஸோ வில்லேஜ் லெவல் சைல்டு ப்ரொடக்ஷன் கமிட்டிஸும் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து ஹெட் யார்னா வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் தலைமையில். 2002 சைல்டு மேரேஜஸ் ஹவ் பின் ப்ரிவென்டட் இந்த இயர் 2024. 2024 மட்டும் 2002 சைல்டு மேரேஜஸ் வந்து ப்ரான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் ஹோம்ஸ், சரிங்களா. ஸோ இது வந்து 1948 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ டு ப்ரொவைட் இன்ஸ்டியூஷனல் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் டு விடோஸ், டெஸ்டிடியூட் உமன், டெசர்டட் உமன் அண்ட் தேர் சில்ட்ரன், சரிங்களா. ஸோ இது யாருக்கு அப்படிங்கிறது முக்கியம், விடோஸ், டெஸ்டிடியூட் உமன், டெசர்டட் உமன் அண்ட் தேர் சில்ட்ரன். ஸோ ப்ரெசென்ட்டாக 6 சர்வீஸ் ஹோம்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. செங்கல்பட்டு, தாம்பரம், சேலம், கடலூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, சிவகங்கை, சரிங்களா. ஸோ இந்த 6 இடத்துல 6 சர்வீஸ் ஹோம்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ தே கேன் ரைஸ் அப் டு 3 சில்ட்ரன், சரிங்களா. ஸோ அந்த ஒரு தாய் வந்து 3 குழந்தை வந்து அங்கே வளர்க்கலாம், சரிங்களா. ஸோ பாய்ஸ் கேன் ஸ்டே அண்டில் 5th standard. ஸோ 5வது வரைக்கும் பாய்ஸ் ஸ்டே பண்ணலாம். கேர்ளாக இருந்தால் அவங்க ஸ்கூலிங் வந்து கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே பண்ணலாம். ஸோ லைஃப் ஸ்கில்ஸு, ஒகேஷனல் ட்ரைனிங்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. CCTV கேமராஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ கேர்ள் சில்ட்ரன் அப்படியே அவங்க 12th கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஹையர் எஜுகேஷன் இல்லை ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பண்ணுறதுக்காக ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, சரிங்களா. 50,000 வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கும் 30,000 டிகிரியாக டிப்ளமா கோர்ஸ் பண்ணுறதுக்கும் அசிஸ்டன்ஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க டு கேர்ள் சில்ட்ரனுக்கு மட்டும், சரிங்களா. செல்ஃப் டிஃபென்ஸ் ஸ்கில்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சிலம்பம், கராத்தே அப்படின்னு சொல்லக்கூடியது சின்ஸ் February 2025. ஸோ இந்த இயர்லேருந்து இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் ஸ்கில்ஸும் வந்து அந்த ஹோமில் தங்கியிருக்கக்கூடிய விமனுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் அவார்ட் ஃபார் கேர்ள் சைல்டு எம்பவர்மெண்ட், சரிங்களா. January 24 என்னதுங்க, நேஷனல் கேர்ள் சைல்டு டே அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா. ஸோ இது வந்து 2018 கொடுத்துட்டு வராங்க டு கேர்ள் சைல்டு பிலோ ஏஜ் ஆஃப் 18 years, சரிங்களா. ஸோ 18 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அவார்ட், சரிங்களா. 1 lakh கேஷ் ப்ரைஸ் செக்கு கொடுப்பாங்க, அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட்டு. ஸோ 2024 யார் கொடுத்துருக்காங்கன்னா செல்வி ஜி சௌமியா ஆஃப் கடலூர், சரிங்களா. செல்வி ஜி சௌமியா ஆஃப் கடலூரை சார்ந்த இந்த பெண்ணுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து February 24 அன்றைக்கி கொடுக்குறாங்க. February 24 தமிழ்நாடு ஸ்டேட் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் டே, சரிங்களா. ஸோ நேஷனல் லெவலில் வரும்போது January 24, அடுத்த மாதம் February 24 தமிழ்நாடு ஸ்டேட் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் டே, சரிங்களா. ஸோ ஈச் இயர் 3 டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸுக்கு வந்து அவார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ எக்ஸல்ட் இன் இம்ப்ளிமெண்டேஷன் டு இன்க்ரீஸ் கேர்ள் சைல்டு செக்ஸ் ரேஷோ இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய 3 டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுப்பாங்க. 2024 பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் 3 டிஸ்ட்ரிக்ட் வந்து மெடல் கொடுத்துருக்காங்க. கோல்டு, சில்வர், பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி 3 மெடல் வித் சர்டிஃபிகேஷனோட கொடுக்குறாங்க, சரிங்க. இது வந்து பெஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் அவார்டு, அதுக்கப்புறம் பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு ஃபார் கேர்ள் சைல்டு எம்பவர்மெண்ட். ஸோ January 24, அதுக்கப்புறம் இது February 24, சரிங்களா. ஸோ இது வரைக்கும் அது சைல்டு வெல்ஃபேர். நெக்ஸ்ட் வந்து உமன் வெல்ஃபேர் பார்த்தோம்னா புதுமை பெண் ஸ்கீம், சரிங்களா. ஸோ மூவல் ராமமிர்தமையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம், சரிங்களா. லான்ச் பண்ணது September 5, 2022. ஸோ 1000 rupees மந்த்லி கொடுக்குறாங்க. 6 to 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலாக இருந்தால் அதில் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், சரிங்களா. அவங்களுக்கும் வந்து கொடுக்குறாங்க. எப்போ இருந்தாலும் December 30, 2024 சரிங்களா. ஸோ இது மூலமாக 75,028 கேர்ள்ஸ் வந்து
அடிஷ்னலாக பெனிஃபிட் ஆவாங்க. சரிங்களா, 420 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க 2025க்கான பட்ஜெட்டில். சரிங்களா, ஸோ அதிகமான பெனிஃபிஷரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கக்கூடியவங்க தான் அதிகமான பெனிஃபிஷரியாக இருக்காங்க புதுமை பெண் திட்டத்தின் கீழே. நெக்ஸ்ட் வந்து விடியல் பயணம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தோம்னா ஃப்ரீ பஸ் ட்ராவல் ஃபார் உமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் எப்போ இருந்து பண்ணிருக்காங்கன்னா 7/5/2021 பண்ணிட்டுருக்காங்க. சரிங்களா, ஸோ விடியல் பயணம் ஸ்கீம் டிரான்ஸ்ஜெண்டர் இண்டிவிஜுவல்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டது எப்போனா 3/6/2021. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் கொண்டு வந்தது 7/5/2021. அதுக்கப்புறம் 3/6 நெக்ஸ்ட் மந்த் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ்க்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணணும்னா அவங்க வந்து அவங்களுடைய ஐடி கார்டை வந்து கேரி பண்ணிட்டு போகணும். சரிங்களா, ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக. நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் உமனுக்கான பிங்க் ஆட்டோ ஸ்கீம். சரிங்களா, ஸோ 2 கோடி ரூபாய் மாநிலத்தில் 200 பெண்களுக்கு வந்து இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் வழங்கப்படும். சரிங்களா, ஸோ சப்சிடியாக 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க, மீதி பேங்க்கில் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஸோ நிர்பயா சேஃப் சிட்டி ஸ்கீம் கீழே வந்து நமக்கு வந்து 2.50 crore வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து இவங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, சப்சிடியாக 1 lakh கொடுப்பாங்க 250 ஃபீமேல் ஆட்டோ டிரைவர்ஸுக்கு வந்து கொடுக்கறதுக்காக. எதுக்காகனா பர்ச்சேஸ் சிஎன்ஜி ஆர் ஹைப்ரிட் ஆட்டோஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக டோட்டலாக 2.50 crore வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. டு ஆப்ரேட் 250 பிங்க் ஆட்டோஸ் இன் சென்னை சிட்டியில் மட்டும் சீஃப் மினிஸ்டர் வந்து இனாக்ரேட் பண்ணியிருப்பார். எப்போனா 8/3/2025. சரிங்களா, ஸோ இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே 8/3/2025 அன்றைக்கி வந்து லான்ச் பண்ணியிருப்பார். தேர் லிங்க் வித் பேங்க் ஃபார் ரிமைனிங் காஸ்ட். சரிங்களா, ஸோ பேங்க்கோட மீதி லோன் வாங்கிக்குவாங்க. ஸோ எக்யூப் வித் ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்குது, போலீஸ் எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் லிங்க் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இது ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஸ்டிடியூட் ஆர் விடோ அப்படியா இருந்தால் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த பிங்க் ஆட்டோ ஸ்கீமுக்கு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் புதல்வன் ஸ்கீம். சரிங்களா, ஸோ கேர்ள் ஸ்டூடெண்ட் கொடுக்குற மாதிரி பாய்ஸ் கொடுக்கக்கூடியது லான்ச் பண்ணது 9/8/2024. சரிங்களா, ஸோ 9/8/2024 6 to 12 வரைக்கும் படிச்சிருக்கணும். கவர்மெண்ட் எய்டடாக இருந்தால் தமிழ் மீடியமாக இருந்தால் அவங்களுக்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் அடிஷன் டு அதர் ஸ்காலர்ஷிப் வாங்கினாலும் இது கொடுப்பாங்க. அதே மாதிரி வேறு ஸ்டேட்டில் படிக்கிறாங்க. சரிங்களா, ஸோ அதில் வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஐஐடி, ஸோ என்ஐடி, ஐசர், ஸோ இதெல்லாம் படிக்கிறாங்கனால அவங்க வாங்கிக்கலாம். இந்த இயருக்கு 420 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து தோழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல். ஸோ தமிழ்நாடு ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிக்கூடியது. இது வந்து ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளாக ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். சரிங்களா, ஸோ அந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஸோ எஸ்பிவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஆக்ட் எல்லாமே கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கும். சரிங்களா, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் மந்த்லி ஸ்டே, ஸோ மந்த்லி ஸ்டே பண்ணுறது இல்லாமல் நீங்கள் வந்து ஷார்ட் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ 1 day to 1 week வரைக்கும் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது எக்ஸாம் எழுத வராங்க, இன்டர்வியூ வராங்க, ஒர்க் ஷாப் மீட்டிங்ஸ் வராங்கன்னா அவங்களும் ஸ்டே பண்ணிக்கிறதுக்கான வசதிகள் இருக்குது. 16 districtல 17 தோழி ஹாஸ்டல்ஸ் வந்து இப்போ ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து Tier 2 சிட்டிஸுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விமன் வெல்ஃபேரில் ரொம்ப முக்கியமானது மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இன்டர் காஸ்ட் மேரேஜ். சரிங்களா, ஸோ முத்துலட்சுமி ரெட்டி வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் 1968 கொண்டு வந்திருப்பாங்க. 2 ஸ்கீம் இருக்குது, ஸ்கீம் 1 ஸ்கீம் 2. ஸோ ஸ்கீம் 1 பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் ஸ்பவுஸ், ஸோ யாரோ ஒருத்தர் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டாக ஷெட்யூல் ட்ரைபாக இருக்கணும், இன்னொருத்தர் எனி அதர் கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்கீம் 2 பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஃபார்வர்ட் ஆர் அதர் கம்யூனிட்டியாக இருக்கணும், இன்னொருத்தர் பேக்வேர்ட் ஆர் மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டியாக இருக்கணும். ஸோ ஒருத்தர் ஃபார்வர்டு, இன்னொருத்தர் பேக்வர்ட் கம்யூனிட்டியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்கீமில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பிரைட் மஸ்ட் ஹவ் கம்ப்ளீட்டட் 18 years ஆஃப் ஏஜ். சரிங்களா, ஸோ அந்த 18-21 வந்து ஏஜ் வந்து எல்லாருக்கும் இந்த ஸ்கீம் எல்லாத்துக்குமே கம்பல்சரி. ஸோ ஒன்றும் இன்கம் லிமிட் வந்து இதுக்கு எதுவுமே கிடையாது. 8 கிராம் கோல்டு காயின் கொடுப்பாங்க, 22 கேரட் கேஷ் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா, 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா 25,000, அதில் வந்து 10K வந்து பாண்டா போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க. சரிங்களா, பாண்டா டெபாசிட் பண்ணுவாங்க. டிகிரி இல்லை டிப்ளமோ படிச்சிருந்தா 50,000 கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ அப்ளிகேஷன் வந்து வித்தின் 2 years ஆஃப்டர் டேட் ஆஃப் மேரேஜ், கல்யாணம் பண்ணி 2 வருஷத்துக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ மினிமம் வந்து 10th அப்புறம் 5th வந்து படிச்சிருக்கணும், அதே ஷெட்யூல் ட்ரைபாக இருந்தால். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து டாக்டர் தர்மம்பால் அம்மையார் விடோ ரீமேரேஜ் அசிஸ்டன்ஸ் 1975 கொண்டு வந்திருப்பாங்க, விடோ ரீமேரேஜ். சரிங்களா, ஸோ இதில் வந்து இன்கம் செல்லிங்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் எதுவுமே கிடையாது. ஸோ 8 கிராம் கோல்டு காயின் கேஷ் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. நான் டிகிரியாக இருந்தால் 25,000, டிகிரியாக இருந்தால் 50,000 வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிரைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 years இருக்கணும் ஏஜ். ஸோ இது வந்து முக்கியம். அந்த பிரைட் வந்து 20 years ஆகும். பிரைட் க்ரூம், ஸோ அதாவது அந்த விடோ வந்து 40 years இருக்கும், மேக்ஸிமம் 40 years. ஸோ 40 yearsக்குள்ளே நீங்கள் எப்போனாலும் மேரி பண்ணிக்கலாம். அந்த ஸ்கீம்குள்ளே நீங்கள் பெனிஃபிட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா, ஸோ அப்ளிகேஷன் வந்து வித்தின் 6 months ஆஃப்டர் டேட் ஆஃப் ரீமேரேஜ். சரிங்களா, ரீமேரி பண்ணால் 6 monthக்குள்ளே அப்ளை பண்ணி இந்த ஸ்கீம் வந்து பெனிஃபிட்டை நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்கீம் வந்து ஈவிஆர் மணியம்மையார் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஃபார் டாட்டர்ஸ் ஆஃப் புவர் விடோஸ் 1982 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, ஸோ அந்த விடோவுடைய டாட்டர்ஸ் மேரேஜ் பண்ணுறதுக்கான அசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடியதான் மணியம்மையார், இவிஆர் மணியம்மையார்
மினிமம் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஃபார் டாட்டர்ஸ் ஆஃப் புவர் விடோஸ் 1982 வந்து கொண்டு இருக்காங்க. 25,000 வந்து நான் கிராஜுவேட்டு, 50,000 வந்து டிகிரியில் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா, 8 கிராம் கோல்டு காயின் அது சேம் தான். இதில் மட்டும் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க 1.20 lakh. சரிங்களா, ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட்டு மாற்றி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது. மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் டாட்டர்ஸ் ஆஃப் புவர் விடோஸ். ஸோ இதில் வந்து ஆனுவல் ஃபேமிலி இன்கம். சரிங்களா, ஸோ ஃபேமிலி இன்கம் வந்து 1.20 lakh இருக்கணும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி விடோ வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய அந்த பென்ஷன் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 40 days பிஃபோர் டேட் ஆஃப் மேரேஜ். சரிங்களா, அது வந்து மேரேஜ் முன்னாடி 40 days முன்னாடியே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து அன்னை தெரசா அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் வந்து இது ஆர்ஃபன் கேர்ள்ஸ். சரிங்களா, ஸோ 1985 கொண்டு வந்திருப்பாங்க. 25,000 நான் கிராஜுவேட், 50,000 டிகிரி டிப்ளமோ ஹோல்டர்ஸ் கொடுப்பாங்க, 8 கிராம் கோல்டு காயின். ஸோ இதுலேயும் வந்து இன்கம் சீலிங்லாம் கிடையாது, மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படி எதுவும் கிடையாது. அதே மாதிரி 40 days பிஃபோர் மேரேஜ் முன்னாடி 40 நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணி இருக்கணும். சரிங்களா, ஸோ அதெல்லாம் வந்து மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ். நெக்ஸ்ட் அதர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சத்யவாணி முத்தம்மையார் நினைவு ஃப்ரீ சப்ளை ஆஃப் ஸ்வீவிங் மிஷின்ஸ். சரிங்களா, ஸோ இது வந்து அந்த தையல் எந்திரம் கொடுக்கக்கூடியது மோட்டாரைஸ்டு மிஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க. பெனிஃபிஷரி அந்த உமன் வந்து ஏஜ் வந்து 20 to 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கும். சரிங்களா, சத்யவாணி முத்தம்மையார் ஃப்ரீ சப்ளை ஆஃப் ஸ்விவிங் மிஷின்ஸ் வந்து 20 to 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். விடோ டெஸ்டட் உமனாக இருக்கணும். சரிங்களா, 2 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். நெக்ஸ்ட் வந்து உமன் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ உமன் லிவிங் பிலோ பாவர்ட்டி லைன் அண்ட் தோஸ் வித் டைலரிங் சர்டிஃபிகேட். சரிங்களா, பாவர்ட்டி லைன் இருக்க டைலரிங் சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடிய உமன் அவங்களுடைய ஏஜ் 18 to 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அவங்க வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் என்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம் ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணுறதுக்கான அந்த கான்ட்ராக்ட் மாதிரி. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். இந்த கோஆப்ரேட்டிவ்ஸில் என்ரோல் பண்ணுறது மூலமாக அவங்க வந்து டைலரிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஏஜ் 18 to 40 இருக்கணும். அதே சத்யவாணி முத்தம்மையா ஸ்கீமுக்கு 20 to 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மிஷன் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கீம். கொஸ்டின்ஸ் வந்து இதில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, இது வந்து 15 ஃபினான்ஸ் கமிஷனுடைய கிராண்ட் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. சரிங்களா, இதில் 2 சப் ஸ்கீம் வந்து இருக்குது. ஒன்று வந்து சேஃப்டி, உமன் சேஃப்டி சம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. உமன் சேஃப்டி சம்பல், ஸோ வந்து இந்தியோட இருக்குது. ரெண்டாவது வந்து உமன்ஸ் எம்பவர்மெண்ட்டுக்கு வந்து சமர்த்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்பவர்மெண்ட் சமர்த்தியா, ஸோ சாமர்த்தியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, உமன்ஸ் எம்பவர்மெண்ட் சமர்த்தியா. சரிங்களா, ஸோ சேஃப்டி கீழே பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர் இருக்குது, ஓஎஸ்சி. சரிங்களா, ஸோ வந்து 100% கவர்மெண்ட்டு ஃபண்டு, இந்தியா கவர்மெண்ட்டு ஃபண்ட் கொடுத்துறாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்டகிரேட்டட் சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ் அண்டர் சிங்கிள் ரூஃப் ஃபார் உமன் அஃபெக்டட் பை வயலன்ஸ். சரிங்களா, போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ஸ்பேசஸ் வித்தின் ஃபேமிலி, கம்யூனிட்டி அண்ட் ஒர்க் பிளேஸ். சரிங்களா, ஸோ எங்கே அஃபெக்ட் ஆகியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து இன்டகிரேட்டட் சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக 49 ஓஇசி வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, டெம்பரரி ஷெல்டரு, மெடிக்கல் அசிஸ்டன்ஸு, சைக்கோ சோஷியல் சப்போர்ட்டு, ஃப்ரீ லீகல் எய்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. போலீஸ் அசிஸ்டன்ஸு, கவுன்சிலிங்லாம் கொடுக்குறாங்க. பட் நோ மானிட்டரி ரிலீஃப். சரிங்களா, ஸோ பணம்லாம் எதுவும் வந்து கொடுக்கறது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இன்டகிரேட்டட் வித் உமன்ஸ் ஹெல்ப்லைன் 181 இந்த ஓஎஸ்சி வந்து இன்டகிரேட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ உமன் ஹெல்ப்லைன் இப்போ இருந்து 2018 தமிழ்நாட்டில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, ஸோ BBB ஸ்கீம்ஸ் இது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதுவும் வந்து உமன் சேஃப்டி சம்பல் சப்ஸ்கீம்குள்ளே வரக்கூடியது. சரிங்களா, அடுத்து வந்து உமன்ஸ் எம்பவர்மெண்ட் சப் காம்பனண்ட் வந்து சமர்த்தியா. சரிங்களா, இதில் வந்து ஃபஸ்ட்டு சக்தி சாதன் ஷார்ட் ஸ்டே ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சக்தி சாதன் ஷார்ட் ஸ்டே ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஸ்வதார் கிரே அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது வந்து உமன் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே ப்ரொவைட் பண்ணக்கூடியது சதார் கிரே. ஸோ டெம்பரரி அகாமடேஷன், ஃபுட்டு, கிளாத்திங்கு, கவுன்சிலிங்கு, ட்ரைனிங்கு, மெடிக்கல் அண்ட் லீகல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து 60-40 அப்படின்னு ஃபண்டு வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். சரிங்களா, உமன் எபோ 55 இயர்ஸ் கேன் ஸ்டே இன் திஸ் ஹோம் அப் டு 60 இயர்ஸ். சரிங்களா, 60 வயசு வரைக்கும் அவங்க வந்து ஸ்டே பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா வந்து ஓல்டேஜ் ஹோம்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. சரிங்களா, 36 ஷார்ட் ஸ்டே ஹோம்ஸ் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, அதில் 33 உமனுக்கும் 3 வந்து கேர்ள்ஸுக்கும் ரன் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, சதார் கிரே அப்படின்னு சொல்லக்கூடியது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்கீம் உஜ்ஜவாலா. சரிங்களா, இது வந்து ஒரு 3 இருக்கும். உஜ்வாலா அப்புறம் உஜ்ஜவாலா அப்படின்னு ஸோ 3 டிஃப்ரெண்ட் வந்து படிச்சுக்கோங்க. உஜ்ஜவாலா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் வந்து சக்தி சாதன் அப்படின்னு ரீநேம் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. த்ரூ என்ஜிஓஸ் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது. இப்போது ஸ்டேட் கீழே எங்கே இருக்குன்னா கமிஷனரேட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் தோழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல். அதுக்கப்புறம் ஜெண்டர் பட்ஜெட்டிங்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சங்கல்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹியூ. ஸோ ஹப்பு ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் ஹியூ. சரிங்களா, இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் தான். சரிங்களா, ஸோ அந்த சங்கல்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மிஷன் சக்தியோட ஒரு மெயின் ப்ராஜெக்ட்
மேனேஜ்மெண்ட் யூனிட் தான் இந்த சங்கல்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபெசிலிட்டேட் இன்டர்செக்டராக கன்வர்ஜன்ஸ் வரங்களா, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒருங்கிணைந்து வேலை செய்ய ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடியது. ஸோ சென்ட்ரல், ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ஸ் எல்லாம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் உமன் 2024 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 21 to 2024 அன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கோம் ஸ்டேட் பாலிசி ஃபார் உமன். அதே மாதிரி ஸ்டேட் பாலிசி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து உமன்ஸுக்கான முக்கியமான ஆக்ட்ஸ் வந்து என்னென்ன லெஜிஸ்லேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அமெண்ட் பண்ணது 1989 அமெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணது 2004 வந்து ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்டபிள்யூஓ சரிங்களா, முக்கியமானவர் டிஎஸ்டபிள்யூஓ டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் தான் டவுரி ப்ராஹிபிஷன் ஆஃபீஸராக டிஸ்னைட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ அந்த கேஸுடைய ஜெனியூன்னஸ் வந்து வெரிஃபை பண்ண வேண்டியது இந்த டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்கொயரி ரிப்போர்ட் இஸ் ஃபைல்டு வித் போலீஸ் ஆஃப் கோர்ட் ஃபார் ஃபைலிங் கேஸஸ் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் போலீஸில் கோர்ட்டில் என்கொயரி ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவார். இந்த அஃபென்ஸ் டவுரி அஃபென்ஸ் வந்து காக்னிசபிள், நான் பெயிலபிள், நான் காம்பவுண்டபிள். நெக்ஸ்ட் ஆக்ட் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் சரிங்களா. ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன்ஸ் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்யூஸ்லாம் அதில் டிஃபைன் பண்ணிக்காங்கன்னா, ஃபிசிக்கல், வெர்பல், எமோஷனல், எக்கனாமிக், ரிலீஜியஸ், ரீப்ரொடக்டிவ், ஃபினான்சியல் அப்யூஸ் ஆர் செக்ஷுவல் அப்யூஸ், இன்டிமேட் பார்ட்னர் அண்ட் இஸ் ரிலேட்டிவ் சரிங்களா. ஸோ அவருடைய பார்ட்னராக இருந்தாலும் இல்லை அவங்களுடைய ரிலேட்டிவாக இருந்தாலும், ஸோ யார் பண்ணாலும் அது டொமஸ்டிக் வயலன்ஸாக சரிங்களா. கேசஸ் கேன் பி ஃபைல்டு அண்டர் திஸ் ஆக்ட் ஈவன் இஃப் அதர் லீகல் ப்ரொசீடிங்ஸ் ஆர் பெண்டிங் பிட்வீன் த பார்ட்டி சரிங்களா. 2 பேருக்கு இடையில் ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்குன்னா இருந்தாலும் நீங்கள் கேசஸ் வந்து ஃபைல் பண்ண முடியும் இந்த ஆக்ட்டு கீழே சரிங்களா. ஸோ இமிடியட் சிவில் ரெமெடிஸ் வித்தின் 60 டேஸ்க்குள்ளே வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டும். மல்டிபிள் ஜட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் சிங்கிள் கேஸுக்கு. அதே மாதிரி போத் பெட்டிஷனர் அண்ட் ரெஸ்பாண்டர் 2 பேருமே வந்து கோர்ட் ஆஃப் செஷன்ஸ், ஸோ அப்பீல் போகலாம் வித்தின் 30 டேஸ்க்குள்ளே வந்து அப்பீல் போகலாம் செஷன்ஸ் கோர்ட்டில். கோர்ட் ஆஃப் செஷன் கோர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 டேஸ்க்குள்ளே அப்பீல் போக முடியும். இந்த அஃபென்ஸ் வந்து காக்னிசபிள், நான் பெயிலபிள் சரிங்களா. ஸோ எல்லாமே நான் பெயிலபிளில் தான் இருக்குது. ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் சரிங்களா. ஸோ அவர் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருப்பார். ஸோ அந்த அக்ரீட் உமனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் சரிங்களா. ஸோ அந்த டிஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி மானிட்டரி ரிலீஃப்கான ஆர்டர் வாங்குறது, காம்பன்சேஷன் ஆர்டர், ஃப்ரீ லீகல் சர்வீசஸ், ரெசிஸ்டன்ஸ் ஆர்டர் சரிங்களா. இதெல்லாம் இந்த ஆர்டர்ஸ்லாம் வாங்குறதுக்கு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் வந்து ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி என்ஜிஓஸ் ஆர் நோட்டிஃபைட் சர்வீஸ் ப்ரொவைடர் சரிங்களா. ஸோ அந்த ஆக்ட் கீழே முக்கியமான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து என்ஜிஓஸ் தான். நெக்ஸ்ட் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹாஸ்டல்ஸ் அண்ட் ஹோம்ஸ் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன் ரெகுலேஷன் ஆக்ட் 2014 கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல்ஸ் அண்ட் ஹோம்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஆக்ட் 2014 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ப்ரைவேட் ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ஸ் ஹஸ்பண்ட் மேட் ஆன்லைன், ஸோ ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கான வெப்சைட் வந்து TNSWP. ஸோ சின்ஸ் 1/7/2022, ஸோ 2027 1 ஜூலை 2022 வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அந்த ஹாஸ்டல்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் ஆக்ட்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் சரிங்களா. ப்ரிவென்ஷன், ப்ராஹிபிஷன், ரிட்ரஸல் ஆக்ட் 2013 சரிங்களா. ஸோ அந்த செக்ஷன் 5 கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருப்பார் சரிங்களா. ஸோ ஆல் ஒர்க் பிளேசஸ் வித் மோர் தென் 10 எம்ப்ளாயிஸ் சரிங்களா. ஸோ அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ப்ரைவேட்டாக இருந்தாலும் இருக்கலாம். ஸோ ரெண்டுமே இன்க்ளூடாக இருக்கும். போது கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டு எம்ப்ளாயிஸ் வந்து மோர் தென் 10 எம்ப்ளாயிஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ அப்படி இருந்தால் அங்கே வந்து இன்டர்னல் கமிட்டிஸ் வந்து கம்பல்சரியாக வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ இன்டர்னல் கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய செக்ஷன் வந்து செக்ஷன் 4 வந்து இன்டர்னல் கமிட்டிஸ் பற்றி சொல்லுது. டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் தான் நோடல் ஆஃபீஸர் சரிங்களா. இப்போ இன்டர்னல் கமிட்டி வந்து அவங்க ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப் டு 50,000 வரைக்கும் அவங்க வந்து பெனால்ட்டி வந்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ ஃபைன் வந்து இம்போஸ் பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட் ஆர் லோக்கல் பாடிஸ் ஹேவ் பவர் டு கேன்சல் லைசன்ஸ். ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கான பவரும் வந்து லோக்கல் பாடிஸுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லோக்கல் கமிட்டிஸ் சரிங்களா. ஸோ இப்போ மோர் தென் 10 எம்ப்ளாயிஸ் இருந்தால் இன்டர்னல் கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ லெஸ் தென் 10 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து லோக்கல் கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணப்படும் சரிங்களா. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வித் லெஸ்ஸர் தென் 10 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா ஸோ இது வந்து செக்ஷன் 6 சொல்லுது சரிங்களா. ஸோ இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டிங்கிறது செக்ஷன் 4, லோக்கல் கமிட்டி அப்படிங்கிறது செக்ஷன் 6 வந்து சொல்லுது சரிங்களா. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வெப் போர்ட்டலில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 14/8/2024. ஸோ அந்த போர்ட்டலில் போய்ட்டு அவங்க இந்த இன்டர்னல் கமிட்டிஸ் எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் அந்த வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து அதேமாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டை ஒரு வெப் போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க உமன் சேஃப்டிக்காக. ஸோ MWCDன்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கொலிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கூட்டு ஒப்பந்தம் ட்ரைபார்டைட் ஃபார் ஜெண்டர் ஈக்வாலிட்டி அண்ட் உமன் சேஃப்டி சரிங்களா. ஸோ யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேரும் இன்னொன்று டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹேண்ட்லூம் ஹேண்டிகிராஃப்ட் டெக்ஸ்டைல்ஸ் சரிங்களா. ஸோ
டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்டைல், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் ப்ளஸ் யுனைடெட் நேஷன்ஸுடைய உமன் ஆர்கனைசேஷன் உமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 பேரும் எம்ஓயோ வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. இப்போனா 14/8/2024 அன்றைக்கி வந்து எம்ஓயோ சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து எங்கெங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த டெக்ஸ்டைல்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் 3 இயர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது வயலன்ஸ் நடக்குதுன்னா ஸோ அதுக்கான ப்ரோட்டோகால் வந்து அவங்க டிவைஸ் பண்ணுறாங்க. ஸோ இமிடியேட் ஆக்ஷன் ஆன் ஜீரோ டாலரன்ஸ் அகைன்ஸ்ட் வயலன்ஸ் அண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆன் உமன். ஸோ அதுக்கான ப்ரோட்டோகால் வந்து அவங்க டிவைஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க ப்ரொசீஜர்ஸ். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் 93 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆக்ட் 2008 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் ஆக்ட் 2008 வந்து குவாசி ஜுடிஷியல் பாடி. சரிங்களா? ரீகான்ஸ்டியூட்டட் ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ், 3 வருஷத்துக்கு ஒரு முறை இதை வந்து மாற்றி அமைக்கணும். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர்பர்சன், அதுக்கப்புறம் 7 அதர் மெம்பர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? ப்ரெசென்ட்டாக 1+7 மெம்பர்ஸ் வந்து அதில் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விடோஸ் அண்ட் டெஸ்டிடியூட் உமன் வெல்ஃபேர் போர்டு. சரிங்களா? விடோஸ் அண்ட் டெஸ்டிடியூட் உமன் வெல்ஃபேர் போர்டு யாருக்காக இது ஃபார்ம் பண்ணிக்கான விடோஸு, டெஸ்டிடியூட் உமன், அதுக்கப்புறம் ஸ்பின்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க 3 பேருக்காகவும் இந்த போர்டு வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 200 ரிஜிஸ்டர் மெம்பர்ஸுக்கு அட் காஸ்ட் ஆஃப் ₹1 crore மூலமாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 50,000 வந்து சீட் மணியாக கொடுக்குறாங்க அண்டர் தமிழ்நாடு ஆதி திராவிட ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தாட் ஓகேல அண்டர் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர். ஸோ டிஐசின்னு சொல்லக்கூடிய இவங்களுக்குள்ளேயே வந்து 50,000 வந்து சீட் மணியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் அவார்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஔவையார் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது March 8 அன்னைக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ ஹூ ரெண்டட் எக்ஸ்டர்னல் சர்வீஸ் இன் சோஷியல் ரிஃபார்ம், உமன் டெவலப்மெண்ட், கம்யூனல் ஹார்மனி, சர்வீஸ் ஃபார் லாங்குவேஜ். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பண்ணிக்கான உங்களுக்கு ஔவையார் அவார்டு March 8 கொடுக்குறாங்க. 1.50 lakh வந்து கேஷும் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து August 15. ஸோ August 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சோஷியல் ஒர்க்கர் அவார்டு 50,000 கேஷு, பெஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷன் அவார்டு 1 lakh கேஷ் ப்ரைஸோட கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து கல்பனா சாவ்லா அவார்டு. இதுவும் வந்து 15th August அன்றைக்கி கொடுக்கக்கூடியதான் கல்பனா சாவ்லா அவார்ட். சரிங்களா? ஸோ இது வந்து கரேஜ் அண்ட் டேரிங் என்டர்பிரைசஸ் ஆஃப் உமன். ஸோ இந்த உமனுக்கு கொடுக்கக்கூடியது கோல்டு கோட்டட் சில்வர் மெடலு, அப்புறம் 5 lakh வந்து கேஷ் ப்ரைஸ். சரிங்களா? அதிகமாக இருக்குது கல்பனா சாவ்லா அவார்டுக்கு 5 lakh கேஷ் ப்ரைஸும் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது உமன் வெல்ஃபேர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வெல்ஃபேர். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 2014 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளை வந்து ரெகனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிரான்ஸ் உமன், டிரான்ஸ் மென்னு, இன்டர்செக்ஸ் பர்சன்ஸ் அண்ட் கிராண்டட் தெம் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸும் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கும் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மூலமாக. ஸோ கேஸ் வந்து 2014 நல்சா. ஸோ நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அதுக்கப்புறம் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லி அவங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் வந்து ரெகனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு எஃப்ஐ கான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க 2008 வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ இதனுடைய சேர்பர்சன் யாருன்னா சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் தான் அதனுடைய சேர்பர்சன். ஸோ 11 அஃபிஷியல் மெம்பர்ஸும் 13 நான் அஃபிஷியல் மெம்பர்ஸும் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ டோட்டலாக 24 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ உங்களுடைய இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருநங்கைகள் அப்படின்னு சொல்லி மொபைல் ஆப். ஸோ அந்த ஆப் வந்து February 2021 ஆப் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. எதுக்காகனா அவங்க வந்து ஐடென்டிட்டி கார்டு இந்த ஆப் மூலமாகவே ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க ஐடி கார்டு வாங்கிக்க முடியும். அதேமாதிரி மந்த்லி பென்ஷன் ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் இண்டிவிஜுவல்ஸ் எபோவ் 40 years of age 40 வயசுக்கு மேலே இருந்து இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸுக்கு மந்த்லி பென்ஷன் ஸ்கீமு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா March 23. ஸோ இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து 1000 1500 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ March 2023 1500 இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹையர் எஜுகேஷன் ஸ்கீம் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர். சரிங்களா? அது 2024 லான்ச் பண்ணப்பட்டது. ஸோ டியூஷன் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸை கவர்மெண்ட்டே பே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ஸாக ஒரு 50,000 வந்து கொடுக்குறாங்க 200 பர்சன்ஸுக்கு ஒவ்வொரு வருஷமும். அதெல்லாம் வந்து இந்த போர்டு எடுக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ். நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கான ஆக்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் வந்து 2019 வந்து இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணது 2022. சரிங்களா? அதேமாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு கிளாசரி இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் லான்ச் பண்ணியிருப்பாங்க ஃபார் டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு LGBTQ-க்காக. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் கண்ட்ரி இன் தி கவர்மெண்ட் கெசட் இன் 2022 இந்த மாதிரி ஒரு கிளாசரி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்தியாவிலேயும் ஃபஸ்ட் டைம். நெக்ஸ்ட்டு allows transgender persons to be issued identity certificates without requiring any medical or physical examination. So ID certificate without medical or physical examination பண்ணாமல் இந்த ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் இதில் சொல்லியிருக்காங்க 2019 ஆக்டிக்கல். அதேமாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் அவார்டு கொடுப்பாங்க 2022 கொடுத்துட்ருக்காங்க. 15th ஏப்ரல்ங்கிறது தான் டிரான்ஸ்ஜெண்டர் டே. சரிங்களா? ஸோ 1 லட்ச ரூபா செக்கும் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சீனியர் சிட்டிசன்ஸ் வெல்ஃபேர். சரிங்களா? ஸோ அதாவது இந்தியா பொறுத்த வரைக்கும்
பர்சன் ஏஜ் 60 அண்ட் எபோ அவரை தான் வந்து சீனியர் சிட்டிசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. எல்டர்லி இன் இந்தியா 2021 அப்படிங்கிற ரிப்போர்ட்டு மாஸ்வி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் லான்ச் பண்ணுது. ஸோ இதன்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்டர்லி பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 2031 18.20% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ ப்ரொஜெக்டட் டு இன்க்ரீஸ் டு 18.20% பை 2031 இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்டர்லி இன் இந்தியா 2021 ரிப்போர்ட் வந்து சொல்லுது. சரிங்களா. அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே 18.20% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ இவங்களுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் ஹோம்ஸ், ஸோ இது வந்து NGOs ரன் பண்ணுறாங்க. அதுக்கான கிராண்ட் ஸ்டேட் கொடுத்துருவாங்க. சரிங்களா. ஸோ டெஸ்டிடியூட் எல்டர்ஸ் எபோ 60 years ஆஃப் ஏஜ் அந்த ஹோமில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ ஷேரிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 5:1 ஸ்டேட் 5 ஒரு பங்கு NGOஸும் ஃபண்டு வந்து ஷேர் பண்ணணும். ஃபுட்டு, ஷெல்டர், கிளாத்திங்கு, ஹெல்த் கேரு, ரீக்ரியேஷனல் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் அலாங் வித் எக்ஸ்பென்சஸ் ஃபார் ஃபைனல் ரைட்ஸ். ஸோ ஃபைனல் ரைட்ஸ் ஓகே. ஸோ அந்த இறுதிச் சடங்கு, ஈமச்சடங்கு செய்கிறதுக்கான எக்ஸ்பென்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டகிரேட்டட் காம்ப்ளெக்ஸஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் டெஸ்டிடியூட் சில்ட்ரன். சரிங்களா. ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 75-25 ஷேரிங் ரேஷியோ பிட்வீன் ஸ்டேட் அண்டு NGOs. ஸோ 75 ஸ்டேட்டு, 25 NGOs. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் வந்து இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் IPSRC அப்படின்னு சொல்லக்கூடியது யூனியன் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஸ்கீமு. சரிங்களா. ஸோ NGOs அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2 பேரும் சேர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது. 90-10ங்கிற ரேஷியோவில் ஃபண்ட் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன் 14567. சரிங்களா. 28/4/2021 இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ 8 AM to 8 PM வரைக்கும் ஆக்டிவாக இருக்கும். சரிங்களா. எவ்ரிடே 28/4/2021 வந்து கொண்டு வரக்கூடியது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்கான ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 கொண்டு வரப்பட்டது. இதுக்கான ரூல்ஸ் 2009 தமிழ்நாடு ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அக்ரீட் சீனியர் சிட்டிசன் கேன் ஃபைல் பெட்டிஷன் பிஃபோர் மெயின்டெனன்ஸ் ட்ரிபியூனல். சரிங்களா. ஸோ மெயின்டெனன்ஸ் ட்ரிபியூனலில் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ண முடியும். எதுக்காகனா மெயின்டெனன்ஸ் அலவன்ஸாக 10,000 per month வந்து கேட்டு நீங்கள் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணலாம். சரிங்களா. ஸோ பெட்டிஷன்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட்ஸ் ஆர் டிஸ்போஸ்ட் ஆஃப் வித்தின் 90 days அந்த பெட்டிஷன் வந்து டிஸ்போஸ் பண்ணியே ஆகணும். சரிங்களா. ஸோ அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னா பயாலஜிக்கல் பேரண்ட்டு, அடாப்டிவ், ஸ்டெப் ஃபாதர், ஸ்டெப் மதராகவும் இருக்கலாம். ஸோ அவங்கள வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் தான் இதில் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. இப்போது சப்போஸ் அவங்க வந்து அந்த பிள்ளைகள் வந்து அவங்கள பார்த்துக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபேண்டன் பண்ண கைவிட்டுட்டாங்க அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப் டு 3 month இம்ப்ரிசன்மெண்ட்டு, அப்படி இல்லைனா 5,000 ஃபைனு, இல்லைனா போத். சரிங்களா. 3 month 3 மாதம் ஜெயிலு, இல்லைனா 5,000 rupees ஃபைனை வந்து இம்போஸ் பண்ண முடியும். ஒருத்தர் கிஃப்ட் டீடாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஏதோ ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து அவரை கேர் பண்ணலை அப்படின்னா அந்த கிஃப்ட்டை வந்து கேன்சல் பண்ண சொல்லியும் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ மெயின்டெனன்ஸ் ட்ரிபியூனல் இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் ட்ரிபியூனல்ஸ் வந்து அதனுடைய ஹெட் யார்னா RTO. சரிங்களா. ஸோ ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர்ஸ் தான் அதனுடைய மெயின்டெனன்ஸ் ட்ரிபியூனலாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. அண்டர் செக்ஷன் 7 சொல்லுது. அதே மாதிரி செக்ஷன் 18(1) படி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் இவர் வந்து கன்சிலியேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸர். ஸோ டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இவர் வந்து கன்சிலியேஷன் அண்டு மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸர். ஸோ செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா 30 days செட்டில்மெண்ட் பண்ணி ஆகணும். அதான் செக்ஷன் 18(2) வந்து அதை தான் சொல்லுது. DSWO சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் அ மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸர் அண்ட் ரெப்ரசன்ட் பேரண்ட்ஸ் டியூரிங் ட்ரிபியூனல் ப்ரொசீடிங். சரிங்களா. ஸோ அந்த பேரண்ட்ஸ் சார்பாக இவர் தான் வந்து பேரண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி ஆஜராவார். சரிங்களா. மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் DSWO தான். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அப்பலேட் ட்ரிபியூனல். சரிங்களா. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மெயின்டெனன்ஸ் ட்ரிபியூனலுக்குள்ளே ட்ரிபியூனல் கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு நீங்கள் அப்பீல் போகணுன்னா கலெக்டர் கிட்ட தான் அப்பீல் போகணும். வித்தின் 60 days கலெக்டர் கிட்ட அப்பீலுக்கு போயிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் அட்வைசரி கமிட்டி. சரிங்களா. இது வந்து ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அண்டர் சீஃப் செக்ரட்டரி கீழே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கமிட்டிஸ் அதே மாதிரி கலெக்டர் கீழே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டே ஃபெசிலிட்டிஸ் அட் ஸ்பிரிச்சுவல் டூரிஸ்ட் பிளேசஸ், யோகா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அண்ட் மெடிடேஷன் ட்ரைனிங். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க சீனியர் சிட்டிசன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அவங்களுடைய வெல்ஃபேருக்கான இனிஷியேட்டிவ்ஸ். சரிங்களா. ஸோ இதோட வந்து நமக்கு வந்து சோஷியல் வெல்ஃபேர் செக்ஷனில் இருக்கக்கூடியது கம்ப்ளீட் ஆச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பார்க்கலாங்க.